வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டம் அத்தியாயம் 1 அபிஷேக சம்பார சம்பரணம். ராஜ்யாபிஷேகத்திற்கு வேண்டிய சாமகிரிகள் சேர்ப்பது. திருத்தியः சர்க்கः மூன்றாவது சர்க்கம். அபிஷேக சம்பார சம்பரணம். ராஜ்யாபிஷேகத்திற்கு வேண்டிய சாமகிரிகள் சேர்ப்பது. தேஷாமஞ்சலி பத்மானி பிரக்ருஹீதானி சர்வஷः பிரதிக்ருஹ்ய ப்ரவீத் ராஜா தேப்ய பிரியஹிதம் வச்சः. ராஜா சக்கரவர்த்தியார் தேஷாம் அவர்களுடைய பிரக்ருஹீதானி தலைமேல் தூக்கிக் கொண்ட அஞ்சலி பத்மானி அஞ்சலி பத்மங்களை பிரதிக்ருஹ்ய ஏற்றுக்கொண்டு தேப்யக அவர்களுக்கு சர்வசக எல்லா விதத்திலும் பிரியஹிதம் மனோரதத்திற்கு ஏற்ற வண்ணமே இருக்கிறதாகிய வச்சக பின் கண்ட மொழியை அப்ரவீத் பதிலாய் சொல்லி அருளினார். சக்கரவர்த்தியார் அவர்களுடைய தலைமேல் தூக்கிக் கொண்ட அஞ்சலி பத்மங்களை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு எல்லா விதத்திலும் மனோரதத்திற்கு ஏற்ற வண்ணமே இருக்கிறதாகிய பின் கண்ட மொழியை பதிலாய் சொல்லி அருளினார். அஹோஸ்மி பரமப்ரீதः பிரபாவச்சாத்துலோ மம யன்மே ஜேஷ்டம் பிரியம் புத்ரம் யவ்வராஜ்யஸ்தமிச்சத. மே எனது பிரியம் அருமை ஜேஷ்டம் மூத்த புத்திரம் புதல்வனே யவ்வராஜ்யஸ்தம் யுவராஜாவாக வேண்டுமாய் இச்சத நீங்கள் பிரார்த்திக்கிறீர்கள். யத் அதிலிருந்து மம எனது பிரபாவஹ ராஜ்யலக்ஷ்மியும் அத்துலக ஒப்பு உயர்வற்ற பெரும் பயனை கண்டதாகிறது. ஓஹோ நல்லது. பரமப்ரீத்தக அஸ்மி நானும் எனது மனோபீஷ்டம் நிறைவேறப்பெற்ற கிருத்தார்த்தனாயிருக்கிறேன். எனது அருமை மூத்த புதல்வனை யுவராஜாவாக வேண்டுமாய் நீங்கள் பிரார்த்திக்கிறீர்கள். அதிலிருந்து எனது ராஜ்யலக்ஷ்மியும் ஒப்பு உயர்வற்ற பெரும் பயனை கண்டதாகிறது. நல்லது. நானும் எனது மனோபீஷ்டம் நிறைவேறப்பெற்ற கிருத்தார்த்தனாயிருக்கிறேன். இதி பிரத்யர்ச்சேதான் ராஜா பிராஹ்மணானிதமப்ரவீத் வசிஷ்டம் வாமதேவம் ச தேஷாமேவோபஸ்ருண்வதாம். ராஜா சக்கரவர்த்தியார் இதி மேற்கண்ட வண்ணமாய் தான் அந்த பிராமணர்களை பிரத்யர்ச்ச புகழ்ந்து பேசிவிட்டு தேஷாம் அவர்கள் உபஸ்ருண்வதாம் ஏவ கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே வசிஷ்டரையும் வாமதேவம் ச வாமதேவரையும் பார்த்து இதம் பின் கண்டவாறு அப்ரவீத் சொல்லி அருளினார். சக்கரவர்த்தியார் மேற்கண்ட வண்ணமாய் அந்த பிராமணர்களை புகழ்ந்து பேசிவிட்டு அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே வசிஷ்டரையும் வாமதேவரையும் பார்த்து பின் கண்டவாறு சொல்லி அருளினார். சைத்ரே ஸ்ரீமாணயம் மாசः புண்ணிய புஷ்பித கானனः யவ்வராஜ்யாய ராமஸ்ய சர்வமேவோபகல்ப்யதாம். அயம் இந்த சைத்ரः சித்திரை மாசக மாதமானது புஷ்பித கானனः மரங்கள் தளிர்த்து புஷ்பித்து விளங்கப் பெற்றது. ஸ்ரீமான் யாவராலும் ஒப்புக்கொள்ளப்பட்டதாய் புண்ணியக உற்சவாதி கிருத்தியங்களுக்கு ஏற்றது. ராமஸ்ய ஸ்ரீராமரது யவ்வராஜ்யாய இளவரசு பட்டாபிஷேகத்திற்காக சர்வம் ஏவ எல்லாமும் அக்கல்பியத்தாம் சேகரிக்கப்படட்டும். இந்த சித்திரை மாதமானது மரங்கள் தளிர்த்து புஷ்பித்து விளங்கப் பெற்றது. யாவராலும் ஒப்புக்கொள்ளப்பட்டதாய் உற்சவாதி கிருத்தியங்களுக்கு ஏற்றது. ஸ்ரீராமரது இளவரசு பட்டாபிஷேகத்திற்காக எல்லாமும் சேகரிக்கப்படட்டும்.
राज्ञस्तु परते वाक्ये जनघोषो महानभूत् शनैस्तस्मिन् प्रशान्ते च जनघोषे नराधिपः वसिष्ठं मुनिशार्दूलं राजा वचनमब्रवीत् राज्ञः चक्रवर्तियाர் வாக்கியே உப்பரத்தேத்தோ இந்த சொல் சொல்லி வாய் மூடும் முன்னமேயே ஜனகோஷக ஜனங்களின் உற்சாக கோஷமானது மகான் பெரிதாய் அவோத் உண்டாயிற்று தஸ்மின் அந்த ஜனகோஷே ஜனகோஷமானது ஷனைஹி சற்று பிரசாந்தே அடங்கின பின்னர் நராதிபக மனிதர்களை ஆளும் ராஜா சக்கரவர்த்தியார் வசிஷ்டம் வசிஷ்ட முனிஷார்தூலம் முனிவர் பெருமானை பார்த்து வச்சனம் ச இந்த ஒரு சொல்லையும் அப்ரவீத் சொல்லி அருளினார். சக்கரவர்த்தியார் இந்த சொல் சொல்லி வாய் மூடும் முன்னமேயே ஜனங்களின் உற்சாக கோஷமானது பெரிதாய் உண்டாயிற்று. அந்த ஜனகோஷமானது சற்று அடங்கின பின்னர் மனிதர்களை ஆளும் சக்கரவர்த்தியார் வசிஷ்ட முனிவர் பெருமானை பார்த்து இந்த ஒரு சொல்லையும் சொல்லி அருளினார். அபிஷேகாய ராமஸ்ய யத்கர்ம சபரிச்சதம் ததத்ய பகவன் சர்வம் ஆக்ஞாபயித்துமர்ஹசி. பகவானே ராமஸ்ய ராமனுடைய அபிஷேகாய பட்டாபிஷேகத்திற்கு கர்ம வைதிக கிருத்தியமானது சப்பரிச்சதம் அதற்கு வேண்டிய உபகரணங்களோடு விளங்குகிறதாய் யத் தத் எப்படியாகுமோ அப்படி சர்வம் எல்லாவற்றையும் அத்ய இப்பொழுதே ஆக்ஞாபயித்தும் ஆக்ஞை செய்ய அருகசி திருவுள்ளம் கொள்ளக்கடவீர். பகவானே ராமனுடைய பட்டாபிஷேகத்திற்கு வைதிக கிருத்தியமானது அதற்கு வேண்டிய உபகரணங்களோடு விளங்குகிறதாய் எப்படியாகுமோ அப்படி எல்லாவற்றையும் இப்பொழுதே ஆக்ஞை செய்ய திருவுள்ளம் கொள்ளக்கடவீர். தச்ருத்வா பூமிபாலஸ்ய வசிஷ்டோ த்விஜசத்தமः ஆதிதேசாக்ரதோ ராஜ்ஞः ஸ்திதான் யுக்தான் கிருத்தாஞ்சலீன். பூமிபாலஸ்ய சக்கரவர்த்தியாருடைய தத் அதற்கு ஸ்ருத்வா திருச்செவி சாற்றி அருளிய த்விஜசத்தமக பிராமண உத்தமராகிய வசிஷ்டக வசிஷ்ட பகவான் ராஜ்ஞக அரசரின் அக்ரதக முன்னிலையில் கிருத்தாஞ்சலின் கை கூப்பிக்கொண்டு ஸ்திதான் காத்து நின்று கொண்டிருந்த யுக்தான் காரியதரிசிகளை பார்த்து ஆதிதேச பின்கண்டவாறு ஆக்ஞாபித்தார். சக்கரவர்த்தியாருடைய அதற்கு திருச்செவி சாற்றி அருளிய பிராமண உத்தமராகிய வசிஷ்ட பகவான் அரசரின் முன்னிலையில் கைகூப்பிக் கொண்டு காத்து நின்று கொண்டிருந்த காரியதரிசிகளை பார்த்து பின்கண்டவாறு ஆக்ஞாபித்தார். சுவர்ணாதீனி ரத்னானி பலீன் சர்வௌஷதீரப்பி शुक्लमाल्यांश्च लाजांश्च पृथक् च मधुसर्पिषी आहत्तानि च वासांसि रथं सर्वायुधान्यपि चतुरङ्गबलं चैव गजं च शुभलक्षणम् चामरव्यजने चोभे ध्वजं छत्रं च पाण्डुरं शतं च शातकुम्भाणां கும்பானாமக்னிவர்ச்சசாம். சுவர்ணாதீனி பொன் முதலானவைகளையும் ரத்னானி ரத்தனங்களையும் பலீன் நைவேதனங்களையும் சர்வௌஷதி அப்பி ஹோமாக்னியை வளரச் செய்யும் வேருள் பட காய்ந்த செடிகளையும் சமித்து முதலிய எல்லாவற்றையும் சுக்லமால்யாஞ்ச வெண்ணிற மலர் மாலைகளையும் லாஜாஞ்ச பொறிகளையும் மது சர்பிஷீச்ச தேன்னை இவைகளையும் அகத்தானி புதிய வாசாம்சீச்ச வஸ்திரங்களையும் துவஜம் துவஜத்தையும் ஓபே இரண்டு சாமரவ்யஜனேச்ச சாமரங்களையும் பாண்டுரம் சத்திரம் ச வெண்குடையையும் அக்னிவர்ச்சசாம் நெருப்பு போல் பிரகாசிக்கும் சாத்த கும்பானாம் பொன் கும்பானாம் கும்பங்களை உடைய சத்தம் ச நூறையும்
பொன் முதலானவைகளையும் இரத்தனங்களையும் நைவேதனங்களையும் ஹோமாக்னியை வளரச் செய்யும் வேர் உள்பட காய்ந்த செடிகளையும் சமித்து முதலிய எல்லாவற்றையும் வெண்ணிற மலர் மாலைகளையும் பொரிகளையும் தேன் நெய் இவைகளையும் புதிய வஸ்திரங்களையும் துவஜத்தையும் 2 சாமரங்களையும் வெண்குடையையும் நெருப்பு போல் பிரகாசிக்கும் பொன் கும்பங்களையுடைய நூறையும் ஹிரண்யே ஸ்ருங்க மிருஷபம் சமக்ரம் வியாக்ர சர்மச்ச யச்சான்யத் கிஞ்சிதேஷ்டவ்யம் தத்சர்வமுபகல்ப்யத உபஸ்தாபயத பிராத்தர் அக்ஞகாரம் மஹீபதே. சமக்ரம் ஊனமில்லாதே வியாக்ர சர்மச்ச புலித்தோலொன்றையும் ஹிரண்யஸ்ருங்கம் பொற்குப்பியும் கட்டிய ரிஷபம் ச ஓர் காளையையும் கிஞ்சித் அந்யத் இன்னும் வேறு ஏஷ்டவ்யம் வேண்டியது யத் தத் எதுவோ அது சர்வம் ச எல்லாவற்றையும் பிராத்தக காலை மஹீபதே சக்கரவர்த்தியினது அக்ஞகாரம் வேள்விச்சாலையில் உபஸ்தாபயத்த சேர்ப்பியுங்கள் பிருத்தக் தனித்தனியாய் வெவ்வேறு இடங்களில் ரதத்தையும் சர்வாயுதானி அப்பி சகல ஆயுதங்களையும் சதுரங்க பலம் ஏவ சதுரங்க பலத்தையும் சுபலக்ஷணமுள்ள கஜம் ச யானையையும் உபகல்பியதாம் சித்தமாய் வைக்க வேண்டும். ஊனமில்லாத புலித்தோல் ஒன்றையும் பொற்குப்பியும் கட்டிய ஓர் காளையையும் இன்னும் வேறு வேண்டியது எதுவோ அதை எல்லாவற்றையும் காலை சக்கரவர்த்தியினது வேள்விச்சாலையில் சேர்ப்பியுங்கள். தனித்தனியாய் வெவ்வேறு இடங்களில் ரதத்தையும் சகல ஆயுதங்களையும் சதுரங்க பலத்தையும் சுபலக்ஷணமுள்ள யானையையும் சித்தமாய் வைக்க வேண்டும். அந்தப்புரஸ்ய துவாராணி சர்வஸ்ய நகரஸ்ய ச சந்தனஸ்ரக்பிரர்ச்யந்தாம் துபைஷ்ச கிராணஹாரிபிஹி. சர்வஸ்ய எல்லா அந்தப்புரஸ்ய ச அந்தப்புரத்தினுடையவம் நகரஸ்ய ச பட்டணத்தினுடையவம் துவாராணி வாயில்கள் தூப்பைஹி நல்ல வாசனை திரவியங்களாலும் கிராணஹாரிபிஹி நல்ல மணத்தை தரும் சந்தனஸ்ரக்பிஹி சந்தன மலர் மாலைகளாலும் அர்ச்சியந்தாம் அலங்கரிக்கப்பட வேண்டும். எல்லா அந்தப்புரத்தினுடையவும் பட்டணத்தினுடையவும் வாயில்கள் நல்ல வாசனை திரவியங்களாலும் நல்ல மணத்தை தரும் சந்தன மலர் மாலைகளாலும் அலங்கரிக்கப்பட வேண்டும். பிரசஸ்தமன்னம் கிருதவததிக்ஷீரோம்பசேச்சனம் த்விஜானாம் சதசஹஸ்ரே யத் பிரகாமமலம் பவேத். சத்கிருத்ய த்விஜமுக்யானாம் ஸ்வப்ரபாத்தே பிரதீயதாம் கிருத்தம் ததி ச லாஜாश्च தக்ஷிணாश्चापि புஷ்கலாः. த்விஜானாம் அந்தணர்களுடைய சதசஹஸ்ரே பல்லாயிரத்தில் த்விஜமுக்கியானாம் வேத வித்துக்களாகிய பிராமணர்களுக்கு பிரசஸ்தம் சிறந்ததானதும் கிருத்தவத் மிருதுவாயுள்ளதும் ததிக்ஷீரோபசேச்சனம் தயிர் பால் கலந்த அன்னம் ச அன்னமும் கிருத்தம் நெய்யும் ததி ச தயிரும் லாஜா ச பொரிகளும் புஷ்கலாக ஏராளமான தட்சிணாக அப்பி ரொக்க தட்சிணைகளும் அலம் போதும் பிரகாமம் இனி தேவையில்லை என்கிறதாய் யத் எது பவேத் ஆகுமோ அப்படியே சத்கிருத்திய சத்காரம் செய்து ஸ்வஹா நாளை பிரபாத்தே காலையில் பிரதீயத்தாம் கொடுக்கப்படட்டும். அந்தணர்களுடைய பல்லாயிரத்தில் வேத வித்துக்களாகிய பிராமணர்களுக்கு சிறந்ததானதும் மிருதுவாயுள்ளதும் தயிர் பால் கலந்த அன்னமும் நெய்யும் தயிரும் பொரிகளும் ஏராளமான ரொக்க தட்சிணைகளும் போதும் இனி தேவையில்லை என்கிறதாய் எது ஆகுமோ அப்படியே சத்காரம் செய்து நாளை காலையில் கொடுக்கப்படட்டும். சோர்யேப்யுதித மாத்ரேஷோ பவித்தா ஸ்வஸ்தி வாசனம் பிராஹ்மணாश्च நிமந்த்ரியந்தாம்
கல்பியந்தாமாசனானி ச. ஸ்வஹ நாளே சூரியே சூரியன் அப்யுதித்த மாத்ரே ச உதயமானவுடன் ஸ்வஸ்தி வாச்சனம் பவிதா நடக்கப் போகிறது. பிராமணாக பிராமணர்கள் நிமந்திரியந்தாம் அழைக்கப்படட்டும். ஆசனானி ச ஆசனங்களும் கல்பியந்தாம் ஆயத்தம் செய்து வைக்கப்படட்டும். நாளே சூரியன் உதயமானவுடன் ஸ்வஸ்தி வாச்சனம் நடக்கப் போகிறது. பிராமணர்கள் அழைக்கப்படட்டும். ஆசனங்களும் ஆயத்தம் செய்து வைக்கப்படட்டும். ஆபத்யந்தாம் பதாகாஷ்ச ராஜமார்கஷ்ச சிச்யத. பதாகாஹ ச கொடிகளும் ஆபத்யந்தாம் கட்டப்படட்டும். ராஜமார்கஹ ச ராஜவீதியும் சிச்யதாம் ஜலம் தெளிக்கப்படட்டும். கொடிகளும் கட்டப்படட்டும். ராஜவீதியும் ஜலம் தெளிக்கப்படட்டும். சர்வே ச தாலாவச்சரா கணிகாஷ்ச ஸ்வலங்கிருதாः கக்ஷ்யாம் த்விதீயமாசாத்யே திஷ்டந்தோ நிருபவேஷ்மணः. சர்வே எல்லா தாலாவச்சராக ச நட்டுவக்காரர்களும் கணிகாக ச வேசியர்களும் ஸ்வலங்கிருதாக சிங்காரித்து கொண்டவர்களாய் நிருபவேஷ்மணக ராஜமாளிகையின் த்விதீயாம் இரண்டாவது கக்ஷ்யாம் கட்டில் ஆசாத்தியே வந்து திஷ்டந்தோ இருக்கட்டும். எல்லா நட்டுவக்காரர்களும் வேசியர்களும் சிங்காரித்து கொண்டவர்களாய் ராஜமாளிகையின் இரண்டாவது கட்டில் வந்து இருக்கட்டும். தேவாயத்தன சைத்யேஷு சான்னபக்ஷ்ய ச தக்ஷிணாः உபஸ்தாபயித்தவ்யாஸ்யோர் மால்யயோக்யா பிருத்தக் பிருத்தக். தேவாயத்தன சைத்யேஷு கோயில்களிலும் தெருக்களில் பொது மண்டபங்களிலும் சான்னபக்ஷ்யாக அன்னங்களையும் சிற்றுண்டிகளையும் கையில் வைத்து கொண்டிருக்கிறவர்களும் ச தக்ஷிணாக தட்சிணைகளை வைத்து கொண்டிருக்கிறவர்களும் மால்யயோக்யாக பூமாலைகளை தயாராய் கையில் வைத்து கொண்டிருக்கிறவர்களும் பிருத்தக் பிருத்தக் அவரவர்கள் தனித்தனியாய் உபஸ்தாபயித்தவ்யாக காத்து நின்று கொண்டிருக்கின்றவர்களாய் சியுஹு இருக்க வேண்டும். கோயில்களிலும் தெருக்களில் பொது மண்டபங்களிலும் அன்னங்களையும் சிற்றுண்டிகளையும் கையில் வைத்து கொண்டிருக்கிறவர்களும் தட்சிணைகளை வைத்து கொண்டிருக்கிறவர்களும் பூமாலைகளை தயாராய் கையில் வைத்து கொண்டிருக்கிறவர்களும் அவரவர்கள் தனித்தனியாய் காத்து நின்று கொண்டிருக்கின்றவர்களாய் இருக்க வேண்டும். தீர்காசிபத்தா யோதாஷ்ச சன்னத்தா மிருஷ்டவாசசः மகாராஜாங்கணம் சர்வே பிரவிஷந்தோ மகோதயம். யோதாக போர் வீரர்கள் சர்வே ச எல்லோரும் தீர்காசிபத்தாக நீண்ட கத்திகளை கையில் வைத்து கொண்டவர்களாயும் சன்னத்தாக கவசமணிந்தவர்களாயும் மிருஷ்டவாசசக தூய்மையாகிய உடுப்புக்களை தரித்து கொண்டிருக்கிறவர்களாயும் மகோதயம் மகோத்சவம் நடைபெறும். மகாராஜாங்கனம் மகாராஜாவின் மாளிகையின் வாசலில் பிரவிஷந்தோ இருக்கட்டும். போர் வீரர்கள் எல்லோரும் நீண்ட கத்திகளை கையில் வைத்து கொண்டவர்களாயும் கவசமணிந்தவர்களாயும் தூய்மையாகிய உடுப்புக்களை தரித்து கொண்டிருக்கிறவர்களாயும் மகோத்சவம் நடைபெறும் மகாராஜாவின் மாளிகையின் வாசலில் இருக்கட்டும். ஏவம் வியாதிஷ்ய விப்ரௌதோ கிரியாஸ்தத்ர விநிஷ்டிதாம் சக்ரதுஷ்சைவ யச்சேஷம் பார்த்திவாய நிவேத்ய ச. விநிஷ்டிதோ மகாசாமர்த்தியசாலிகளாகிய தோ அந்த விப்ரோச்ச அந்தணர்கள் இருவரும் ஏவம் மேற்கண்டவாறு வியாதிஷ்ய ஆக்ஞாபித்துவிட்டு தத்ர அப்பொழுது கிரியாக ஆன காரியங்களை பார்த்திவாய மன்னருக்கு நிவேத்திய தெரிவித்துவிட்டு சேஷம் ச இனி ஆக வேண்டியது யத் ஏவ எதுவோ அதையும் சக்ரதுகு செய்து முடித்தார்கள். மகா சாமர்த்தியசாலிகளாகிய அந்த அந்தணர்கள் இருவரும்
மேற்கண்டவாறு ஆக்ஞாபித்துவிட்டு அப்பொழுது ஆன காரியங்களை மன்னருக்கு தெரிவித்துவிட்டு இனி ஆக வேண்டியது எதுவோ அதையும் செய்து முடித்தார்கள். கிருத்தமித்யேவ சாபூதாம் அபிகம்யே ஜகத்பதிம் யதோக்த வச்சனம் பிரீத்தோ ஹர்ஷயுக்தோ த்விஜர்ஷபாம். பிரீத்தோ அன்பர்களும் ஹர்ஷயுக்தோ அதி உற்சாகம் கொண்டு விளங்குகின்றவர்களுமாகிய த்விஜர்ஷபௌச்ச பிராமண உத்தமர்கள் இருவரும் ஜெகத்பதிம் சக்கரவர்த்தியாரே அபிகம்ய திரும்பவும் வந்து அடைந்து யத்தோக்த வச்சனம் ஏவ சொன்ன சொற்படியே எல்லாம் கிருத்தம் செய்து முடிக்கப்பட்டது இதி என்று அப்ரூதாம் சொன்னார்கள். அன்பர்களும் அதி உற்சாகம் கொண்டு விளங்குகின்றவர்களுமாகிய பிராமண உத்தமர்கள் இருவரும் சக்கரவர்த்தியாரை திரும்பவும் வந்து அடைந்து சொன்ன சொற்படியே எல்லாம் செய்து முடிக்கப்பட்டது என்று சொன்னார்கள். ததஸ்ஸு மந்த்ரம் த்யுதிமான் ராஜா வச்சனமப்ரவீத் ராமக்ருதாத்மா பவதா சீக்கிரமாணீயதாமிதி. ததः அதன்மேல் த்யுதிமான் ராஜலக்ஷ்மியை பெற்று விளங்குகிறவரும் கிருதாத்மா புண்ணியசாலியுமாகிய ராஜா சக்கரவர்த்தியார் சுமந்திரம் சுமந்திரரை பார்த்து இதி பின்வரும் வச்சனம் ஆக்ஞையை அப்ரவீத் சொல்லிவிடுத்தார். ராமஹ ராமன் பவதா உம்மால் சீக்கிரம் இப்பொழுதே ஆணியதாம் இங்கு அழைத்து வரப்படட்டும். அதன்மேல் ராஜலக்ஷ்மியை பெற்று விளங்குகிறவரும் புண்ணியசாலியுமாகிய சக்கரவர்த்தியார் சுமந்திரரை பார்த்து பின்வரும் ஆக்ஞையை சொல்லிவிடுத்தார். ராமன் உம்மால் இப்பொழுதே இங்கு அழைத்து வரப்படட்டும். சத்ததேதி பிரதிஜ்ஞாய சுமந்த்ரோ ராஜ சாசனாத் ராமம் தத்ர நயாம் சக்ரே ரதேன ரதீனாம்பரம். சக அந்த சுமந்திரர் ராஜசாசனாத் சக்கரவர்த்தியார் ஆக்ஞையாகையால் ததா இதோ அப்படியே செய்கிறேன் இதி என்று பிரதிஜ்ஞாய விண்ணப்பம் செய்துவிட்டு ரத்தினாம் ரதத்தினின்றே போர் புரியும் போர் வீரர்களுக்குள் வரம் உத்தமரென விளங்கிய ராமம் ஸ்ரீராமரை ரத்தேன ரதத்தில் எழுந்தருள பண்ணிக்கொண்டு தத்ர அவ்விடத்திற்கு ஆணையாம் சக்கரே திரும்பினார். அந்த சுமந்திரர் சக்கரவர்த்தியார் ஆக்ஞையாகையால் இதோ அப்படியே செய்கிறேன் என்று விண்ணப்பம் செய்துவிட்டு ரதத்தினின்றே போர் புரியும் போர் வீரர்களுக்குள் உத்தமரென விளங்கிய ஸ்ரீராமரை ரதத்தில் எழுந்தருள பண்ணிக்கொண்டு அவ்விடத்திற்கு திரும்பினார். அத தத்ர சமாசீனாஸ்ததா தசரதம் நிருபம் பிராச்யோதீச்ய பிரதீச்யாश्च தக்ஷிணாத்யாश्च பூமிபாः म्लेच्छाचार्याश्च ये चान्ये वनशैलान्तवासिनः उपासाञ्चक्रीरे सर्वे तं देवा इव वासवम्. வாசவம் தேவேந்திரனிடம் தேவா தேவர்கள் இவ எவ்வண்ணமோ அவ்வண்ணமே தம் அந்த தசரத நிருபம் சக்கரவர்த்தியாரிடம் ததா அப்பொழுதே தத்ர அவ்விடத்தில் சமாசீனாக வீற்றிருந்த பிராச்சோதீச்சியாக கிழக்கு வடக்கு பிரதேசவாசிகளும் பிரதீச்சியாக மேற்கு பிரதேசவாசிகளும் தாக்ஷிணாத்யாக ச தெற்கு பிரதேசவாசிகளுமான பூமிபாக ச பூமிபாலர்களும் மிலேச்சாச்சாரியாக மிலேச்ச பிரபுக்களும் வனசைலாந்த வாசினக வனங்களிலும் மலை பிரதேசங்களிலும் வசிக்கின்றவர்களும் அந்நே சாதாரண ஜனங்கள் ஏச்ச எவர்களோ அவர்கள் சர்வேச்ச எல்லோருமே அத்த இச்சமயத்தில் உபாசாஞ்சக்ரீரே வரவை ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்தனர். தேவேந்திரிடம் தேவர்கள் எவ்வண்ணமோ அவ்வண்ணமே அந்த தசரத சக்கரவர்த்தியாரிடம் அப்பொழுது அவ்விடத்தில் வீற்றிருந்த கிழக்கு வடக்கு பிரதேசவாசிகளும் மேற்கு பிரதேசவாசிகளும்
தெற்கு பிரதேசவாசிகளுமான பூமிபாலர்கள், மிலேச்ச பிரபுக்களும், வனங்களிலும் மலைப்பிரதேசங்களிலும் வசிக்கின்றவர்களும், சாதாரண ஜனங்கள் எவர்களோ அவர்கள் எல்லோருமே இச்சமயத்தில் வரவை ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்தனர். தேஷா மத்தியே ச ராஜர்ஷேர் மருதாமிவ வாசவஹ பிராசாதஸ்தோ ரதகதம் ததர்ஷாயாந்தமாத்மஜம். சஹ அந்த ராஜரிஷி மருதாம் தேவர்களுக்கு முன், வாசவகா இந்திரன், இவ எவ்வண்ணமோ அவ்வண்ணமே, தேஷாம் அவர்களுக்கு, மத்தியே முன்னிலையில், பிராசாதஸ்தா திருமாளிகையில் இருந்த வண்ணமே, ஆத்மஜம் ஐந்தனை, ரதகதம் ரதத்தின் மீது இருந்து கொண்டு, ஆயாந்தம் வந்து கொண்டிருப்பவனாக, ததர்ஷ கவனித்தார். அந்த ராஜரிஷி தேவர்களுக்கு முன் இந்திரன் எவ்வண்ணமோ அவ்வண்ணமே அவர்களுக்கு முன்னிலையில் திருமாளிகையில் இருந்த வண்ணமே மைந்தனை ரதத்தின் மீது இருந்து கொண்டு வந்து கொண்டிருப்பவனாக கவனித்தார். கந்தர்வ ராஜ பிரதிமம் லோக்கே விக்யாத்த பௌருஷம் தீர்கபாகும் மகாசத்வம் மத்த மாத்தங்ககாமினம் சந்திரகாந்தானனம் ராமம் அத்தீவ பிரிய தர்சனம் ரோபோதாரிய குணை பும்சாம் திருஷ்டி சித்தாபஹாரிணம் தர்மாபி தப்தா பர்ஜன்யம் ஹ்லாதயந்தமிவ பிரஜாः நத்ததர்ப்ப சமாயாந்தம் பஷ்யமானோ நராதிபः. நராதிபः சக்கரவர்த்தியார் சமாயாந்தம் வந்து கொண்டிருக்கும் ராமம் ஸ்ரீராமரே கந்தர்வராஜ பிரதிமம் கந்தர்வ வேந்தன் போலிருப்பதையும், லோகே உலகில் விக்கியாத பௌருஷம் புகழப்பட்ட பராக்கிரமம் பெற்றிருப்பதையும், மகாசத்துவம் அளவு கடந்த சுச்சீலனாய் விளங்குவதையும், தீர்க்கபாகும் நீண்ட உருண்ட திருத்தோள்களை பெற்று விளங்குகிறதையும், மத்த மாத்தங்க காமினம் மத யானையை நிகர்த்த நடையை பெற்று விளங்குகிறதையும், அத்தீவ பிரிய தர்சனம் மிக அழகு வாய்ந்திருப்பதையும், சந்திரகாந்தானனம் முழுமதி போன்ற இனிய திருமுக மண்டலத்துடன் விளங்குகிறதையும், ரூபதாரிய குணைஹி ஸ்வபாவ சித்தமாயுள்ள ஔதாரிய குணங்களால் பும்சாம் ஆத்மாக்களுடைய திருஷ்டி சித்தாபஹாரினம் ஞானக்கண்களுக்கும் உள்ளங்களுக்கும் சந்தோஷகரமாயிருப்பதையும் பஷ்யமானக மனதில் சிந்தித்து கொண்டிருந்தவராய், தர்மாபி தப்தாக வறண்ட கோடையால் தபிக்கும், பிரஜாகா பிரஜைகள், ஹ்லாதயந்தம் குளிர செய்து கொண்டிருக்கும், பர்ஜன்யம் இவ மழையைப் போலவே, தத்தர்ப்பன தனது உள்ளம் பூரித்து கொண்டிருந்ததில் ஓரளவை காணாமலிருந்தார். சக்கரவர்த்தியார் வந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராமரே கந்தர்வ வேந்தன் போல் இருப்பதையும், உலகில் புகழப்பட்ட பராக்கிரமம் பெற்றிருப்பதையும், அளவு கடந்த சுச்சீலனாய் விளங்குவதையும், நீண்ட உருண்ட திருத்தோள்களை பெற்று விளங்குகிறதையும், மத யானையை நிகர்த்த நடையை பெற்று விளங்குகிறதையும், மிக அழகு வாய்ந்திருப்பதையும், முழுமதி போன்ற இனிய திருமுக மண்டலத்துடன் விளங்குகிறதையும், சுபாவ சித்தமாயுள்ள ஔதாரிய குணங்களால் ஆத்மாக்களுடைய ஞானக்கண்களுக்கும் உள்ளங்களுக்கும் சந்தோஷகரமாயிருப்பதையும் மனதில் சிந்தித்து கொண்டிருந்தவராய், வறண்ட கோடையால் தபிக்கும் பிரஜைகள் குளிர செய்து கொண்டிருக்கும் மழையைப் போலவே தனது உள்ளம் பூரித்து கொண்டிருந்ததில் ஓரளவை காணாமலிருந்தார். அவதாரிய சுமந்திரஸ்தம் ராகவம் ஸ்யந்தனோத்தமாத் பித்தோ சமீபம் கச்சந்தம் பிராஞ்சலே பிரஷ்ட தோன்வகாத். சுமந்திரக சுமந்திரர் ராகவம் ஸ்ரீராகவரே செந்தனோத்தமாத் உத்தம ரதத்தினின்றே அவதாரிய இறக்கி, பித்துகோ தந்தையினது சமீபம் சந்நிதிக்கு, கச்சந்தம் கால்நடையாய் சென்று கொண்டிருக்கும் தம் அவரே பிராஞ்சலிகி கை குவித்த வண்ணமே, பிருஷ்டதகா பின் அன்வகாத் சென்றார்.
சுமந்திரர் ஸ்ரீராகவரை உத்தம ரதத்தினின்று இறக்கி தந்தையினது சந்நிதிக்கு கால்நடையாய் சென்று கொண்டிருக்கும் அவரை கை குவித்த வண்ணமே பின் சென்றார். சத்தம் கைலாச ஸ்ருங்காபம் பிராசாதம் ரகுபுங்கவः ஆருரோக நிருபம் திரஷ்டும் சக சூதேன ராகவः. சக அந்த ரகுபுங்கவः ரகுகுலதிலகராகிய ராகவः ஸ்ரீராகவர் நிருபம் சக்கரவர்த்தியாரை திரஷ்டும் சேவிக்க கைலாச ஸ்ருங்காபம் கைலை மலை சிகரம் போல் அழகு வாய்ந்து விளங்கும் தம் அந்த பிராசாதம் சிம்மாதனத்தில் சூதேன சாரதியோடு சக கூடவே ஆருரோக ஏறினார். அந்த ரகுகுல திலகராகிய ஸ்ரீராகவர் சக்கரவர்த்தியாரை சேவிக்க கைலைமலை சிகரம் போல் அழகு வாய்ந்து விளங்கும் அந்த சிம்மாதனத்தில் சாரதியோடு கூடவே ஏறினார். சப்ராஞ்சலேரபிப்ரீத்ய பிரணத்த பித்தோரந்திகே நாமஸ்வம் ஸ்ராவயன் ராமோ பவந்தே சரணோ பிதுः. சக அந்த ராமக ஸ்ரீராமர் பிதுः தந்தையினது அந்திக்கே சந்நிதிக்கு பிரணதக வணக்கமும் ஒடுக்கமும் உடையவராய் பிராஞ்சலிகி திருக்கைகளை முகிழ்ந்த வண்ணமே அபிப்ரீத்திய சென்று பிதுः தகப்பனாரின் சரணோ திருவடிகள் இரண்டிலும் வவந்தே முடித்தாழ்த்தி நமஸ்காரம் பண்ணினார். ஸ்வம் தனது நாம குலம் கோத்திரம் பெயர் முதலியன கூறி பெரியோரை தொழுதல் ஆகிற அபிவாதனத்தை ஸ்ராவையன் சொல்லி அருளினார். அந்த ஸ்ரீராமர் தந்தையினது சந்நிதிக்கு வணக்கமும் ஒடுக்கமும் உடையவராய் திருக்கைகளை முகிழ்ந்த வண்ணமே சென்று தகப்பனாரின் திருவடிகள் இரண்டிலும் முடி தாழ்த்தி நமஸ்காரம் பண்ணினார். தனது குலம் கோத்திரம் பெயர் முதலியன கூறி பெரியோரை தொழுதல் ஆகிற அபிவாதனத்தை சொல்லி அருளினார். தம் திருஷ்ட்வா பிரணதம் பார்ஷ்வே கிருத்தாஞ்சலே புடம் நிருபः கிருஹ்யாஞ்சலோ சமாக்ருஷ்ய சஸ்வஜே பிரியமாத்மஜம். நிருபः சக்கரவர்த்தியார் பார்ஷ்வே தன்முன் பிரணத்தம் வணக்க ஒடுக்கமாய் கிருத்தாஞ்சலி புட்டம் திருக்கைகளை குவித்த வண்ணமே வைத்து கொண்டிருக்கிறவருமான தம் அந்த பிரியம் அபிமான ஆத்மஜம் மைந்தனே திருஷ்டுவா கண்குளிர கட்டாட்சித்துவிட்டு அஞ்சலோ கரங்கள் முகிழ்வுற்ற இடத்தில் கிருஹ்ய தொட்டு சமாக்ருஷ்ய பிரித்தெடுத்து சஸ்வஜே மார்போடு அணைத்து கொண்டார். சக்கரவர்த்தியார் தன் முன் வணக்கம் ஒடுக்கமாயும் திருக்கைகளை குவித்த வண்ணமே வைத்து கொண்டிருக்கிறோருமான அந்த அபிமான மைந்தனை கண்குளிர கட்டாட்சித்துவிட்டு கரங்கள் முகிழ்வுற்ற இடத்தில் தொட்டு பிரித்தெடுத்து மார்போடு அணைத்து கொண்டார். தஸ்மை சாப்யுதீதம் சம்யங் மணிக்காஞ்சன பூஷிதம் திதேஷ ராஜா ருச்சிரம் ராமாய பரமாசனம். ராஜா சக்கரவர்த்தியார் தஸ்மை அந்த ராமாய ஸ்ரீராமனுக்கு சம்யக் நன்றாய் மணி காஞ்சன பூஷிதம் ரத்தினம் பொன் இவைகளால் அலங்கரிக்க பெற்றதாய் ருச்சிரம் அழகு வாய்ந்து விளங்குகிறதும் அப்யுதித்தம் ச உன்னதமாயிருக்கின்ற பரமாசனம் சிறந்த ஆசனம் ஒன்றே திதேஷ சுட்டி காட்டி அருளினார். சக்கரவர்த்தியார் அந்த ஸ்ரீராமனுக்கு நன்றாய் ரத்தினம் பொன் இவைகளால் அலங்கரிக்க பெற்றதாய் அழகு வாய்ந்து விளங்குகிறதும் உன்னதமாயிருக்கின்ற சிறந்த ஆசனம் ஒன்றை சுட்டி காட்டி அருளினார். ததாசன வரம் பிராப்ய வ்யதீபயத ராகவः ஸ்வயைவ பிரபயா மேரோ முதயே விமலோ ரவிः. விமலக தோஷரகிதராகிய பரிசுத்த மூர்த்தியான ராகவக ஸ்ரீராகவர் ஆசனவரம் சிறந்த ஆசனத்தை பிராப்பிய அடைந்ததும் ஸ்வயா தனது பிரபயா தேஜசினால் தத் அதை ரவிஹி சூரிய பகவான் உதயே உதய காலத்தில் மேரும் மேருமலையை இவ எவ்வண்ணமோ அவ்வண்ணமே
வெதீபயத பிரகாசிக்க செய்தார். தோஷரகிதராகிய பரிசுத்த மூர்த்தியான ஸ்ரீராகவர் சிறந்த ஆசனத்தை அடைந்ததும் தனது தேஜஸினால் அதை சூரிய பகவான் உதய காலத்தில் மேருமலையை எவ்வண்ணமோ அவ்வண்ணமே பிரகாசிக்க செய்தார். தேன விப்ராஜதா தத்ர சபாப்யி வியரோச்சதே விமல கிரக நக்ஷத்ரா சரதே தியோரி வேந்துனா. தத்ர அப்பொழுது சா அந்த சபாபி சபையே விப்ராஜதா தேஜோமயமாய் விளங்கும் தேன அவரால் விமல கிரக நக்ஷத்ரா நிர்மலமான நவகிரகங்களாலும் நக்ஷத்திரங்களாலும் விளங்கப்பெற்ற சாரதி சரத்காலத்திய தியௌஹோ ஆகாசமானது இந்துனா சந்திர பகவானால் இவ எவ்வண்ணமோ அவ்வண்ணமே வியரோச்சத பிரகாசிக்கலாயிற்று. அப்பொழுது அந்த சபையே தேஜோமயமாய் விளங்கும் அவரால் நிர்மலமான நவகிரகங்களாலும் நக்ஷத்திரங்களாலும் விளங்கப்பெற்ற சரத்காலத்திய ஆகாசமானது சந்திர பகவானால் எவ்வண்ணமோ அவ்வண்ணமே பிரகாசிக்கலாயிற்று. தம் பஷ்யமானோ நிருபதே ஸ்துதோஷ பிரியே மாத்மஜம் அலங்கிருதமிவாத்மானம் அதர்ஷதல சம்ஸ்திதம். நிருபதியே சக்கரவர்த்தியர் தம் அந்த பிரியம் செல்வ ஆத்மஜம் மைந்தனை ஆதர்ஷதல சம்ஸ்திதம் கண்ணாடியில் பிரதிபிம்பம் போல் விளங்கும் வண்ணமாய் ஆத்மானம் இவ தனது உருவத்தை போலவே அலங்கிருத்தம் சர்வ பிரகாரத்தாலும் விளங்குகின்றவனாய் பஷ்யமானக எண்ணியவரை துத்தோஷ உள்ளம் பூரித்தார். சக்கரவர்த்தியார் அந்த செல்வ மைந்தனை கண்ணாடியில் பிரதிபிம்பம் போல் விளங்கும் வண்ணமாய் தனது உருவத்தை போலவே சர்வ பிரகாரத்தாலும் விளங்குகின்றவனாய் எண்ணியவராய் உள்ளம் பூரித்தார். சத்தம் சஸ்மித மாபாஷ்ய புத்திரம் புத்திரவதாம்பரஹ வாச்சேதம் வச்சோ ராஜா தேவேந்திரமிவ காஷ்யபஹ. புத்திரவதாம் புத்திர பேரு பெற்றவர்களில் வரகா உத்தமராகிய சக அந்த ராஜா சக்கரவர்த்தியர் தம் அந்த சஸ்மிதம் புன்னகை கொண்டு விளங்கிக் கொண்டிருக்கும் புத்திரம் மைந்தனிடம் ஆபாஷ்ய அவன் செவிக்கு மட்டும் கேட்கும் வண்ணமாய் சில வார்த்தைகள் பேசிவிட்டு காஷ்யபக மரீச்சின் புதல்வரும் அதிதியின் கணவரும் இந்திரனுடைய பித்தாவுமாகிய காஷ்யப்பர் தேவேந்திரம் இவ தேவேந்திரனுக்கு எவ்வண்ணமோ அவ்வண்ணமே இதம் பின்வரும் வச்சக உபதேசத்தை உவாச்ச சபையோர் கேட்கும் வண்ணம் பகிரங்கமாய் சொல்லி அருளினார். புத்திர பேறு பெற்றவர்களில் உத்தமராகிய அந்த சக்கரவர்த்தியார் அந்த புன்னகை கொண்டு விளங்கிக் கொண்டிருக்கும் மைந்தனிடம் அவன் செவிக்கு மட்டும் கேட்கும் வண்ணமாய் சில வார்த்தைகள் பேசிவிட்டு மரீச்சியின் புதல்வரும் அதிதியின் கணவரும் இந்திரனுடைய பித்தாவுமாகிய காஷ்யப்பர் தேவேந்திரனுக்கு எவ்வண்ணமோ அவ்வண்ணமே பின்வரும் உபதேசத்தை சபையோர் கேட்கும் வண்ணம் பகிரங்கமாய் சொல்லி அருளினார். ज्येष्ठायां मे धर्मपत्न्यां सदृश्यां सदृशस्सुतः उत्पन्नस्त्वं गुणश्रेष्ठो मम रामात्मजप्रियः. ராமா ஸ்ரீராமா மம எனது சத்ருஷக அணுகுணமாய் குணஸ்ரேஷ்டக உத்தம குணங்களால் மேன்மை பெற்று விளங்குகின்றவனும் பிரியக அன்பிற்கு பாத்திரமானவனுமான சுத்தக புதல்வனாகிய துவம் நீ மே எனது ஜேஷ்டாயாம் மூத்த சத்ருஷ்யாம் அபிமதத்துடன் வச்சியமாய் விளங்கிக் கொண்டிருக்கும் தர்மபத்னியாம் பட்ட மகிஷினிடத்தில் ஆத்மஜக ஔரச புத்திரனாய் உற்பன்னக பிறந்தனே. ஸ்ரீராமா எனது அனுகுணமாய் உத்தம குணங்களால் மேன்மை பெற்று விளங்குகின்றவனும் அன்பிற்கு பாத்திரனுமான புதல்வனாகிய நீ எனது மூத்த அபிமதத்துடன் வச்சியமாய் விளங்கிக் கொண்டிருக்கும் பட்ட மகிஷினிடத்தில் ஔரச புத்திரனாய் பிறந்தனே. யத்தஸ்த்வயா பிரஜாச்சேமாஹ ஸ்வக்குணைரணுரஞ்சிதாஹ
तस्मात्त्वं पुष्ययोगेन यौवराज्यमावाप्नुहि இமாஹா இதோ இருக்கும் பிரஜாஹா பிரஜைகள் ஸ்வகுணைஹி ச ஸ்வபாவ சித்தமாயுள்ள நற்குணங்களைக் கொண்டே துவயா உன்னால் அனுரஞ்சிதாக உள்ளம் குளிரச் செய்விக்கப்பட்டார்கள். தஸ்மாத் அதனால் துவம் நீ புஷ்ய யோகேன புஷ்ய நக்ஷத்திரத்தில் சந்திரன் இருக்கும் நாளாகிய யதஹா அப்போதிலிருந்து யௌவராஜ்யம் இளவரசு அதிகாரத்தை அவாப்னுஹி வகித்து வருவாயாக. இதோ இருக்கும் பிரஜைகள் ஸ்வபாவ சித்தமாயுள்ள நற்குணங்களைக் கொண்டே உன்னால் உள்ளம் குளிர செய்விக்கப்பட்டார்கள். அதனால் நீ புஷ்ய நக்ஷத்திரத்தில் சந்திரன் இருக்கும் நாளாகிய அப்போதிலிருந்து இளவரசு அதிகாரத்தை வகித்து வருவாயாக. காமதஸ்த்வம் பிரக்ருத்யைவ வினீதோ குணவானசி குணவத்யபி துஸ்நேகாத் புத்திர வக்ஷ்யாமி தேஹிதம். துவம் நீ பிரக்ருத்யா ஏவ இயற்கையிலேயே குணவான் நற்குண செய்கை உள்ளவன், வினீதக அசி நன்கு சிக்ஷிக்க பெற்றவன், புத்திர குழந்தாய் அப்பி இருந்தபோதிலும் குணவதீத்தோ குணவான்கள் விஷயத்திலும் கூட ஹிதம் நலம் தருவதாகியதை ஸ்னேகாத் அன்பினால் காமதக ஸ்வேச்சையாய் நானே தே உனக்கு வக்ஷ்யாமி கூறுகிறேன். நீ இயற்கையிலேயே நற்குண செய்கை உள்ளவன், நன்கு சிக்ஷிக்க பெற்றவன், குழந்தாய் இருந்தபோதிலும் குணவான்கள் விஷயத்திலும் கூட நலம் தருவதாகியதை அன்பினால் ஸ்வேச்சையாய் நானே உனக்கு கூறி. பூயோ வினய மாஸ்தாய பவ நித்யம் ஜிதேந்திரியः காமக்ரோத சமுத்தானி தியஜேதா வியசனானி ச. பூயக இன்னும் அதிகமாய் வினயம் அவரவர்கள் கடமைகளுக்கு வழிகாட்டுவதையே, ஆஸ்தாய பற்றி, நித்தியம் ச எப்பொழுதும், ஜிதேந்திரியக ரூப ரச கந்த ஸ்பர்ஷ சப்தம் என்ற ஐம்புலன்களை வென்றவனாய், பவ இரு, காமக்ரோத சமுத்தானி காமக்ரோதங்களால் உண்டாகும், வியசனானி மன்னர்களின் சப்த தோஷங்களும், பரஸ்திரீ சூது விதிமீறி வேட்டையாடுதல், மத்தியபானம் பெரும் பேச்சு, குற்றத்திற்கு அதிக தண்டனை, திரவியங்களை கண்டபடியெல்லாம் செலவிடல் ஆகிய இந்த 7 தோஷங்கள். தியஜேதாஹா உன்னை அணுக விடாதே. இன்னும் அதிகமாய் அவரவர்கள் கடமைகளுக்கு வழிகாட்டுவதையே பற்றி எப்பொழுதும் ரூப ரச கந்த ஸ்பர்ஷ சப்தம் என்ற ஐம்புலன்களை வென்றவனாய் இரு, காமக்ரோதங்களால் உண்டாகும் மன்னர்களின் சப்த தோஷங்களும் உன்னை அணுகவிடாதே. பரோக்ஷயா வர்த்தமானோ விருத்திய பிரத்யக்ஷயா ததா அமாத்ய பிரபுத்தி சர்வாஹ பிரக்ருத்தேஷ்சானுரஞ்சய. பரோக்ஷயா பிறரால் காண முடியாத அகத்துறுப்புகளாகிற தன்னழி இரக்கம் முதலிய குணங்களால் உண்டாகிறதும், ததா அதற்கேற்ற வண்ணமே, பிரத்யக்ஷயா புறத்துறுப்புகளாகிற, அதாவது ஜனங்கள் பிரத்யக்ஷத்தில் காணக்கூடியவைகளாகிய சரணம் புகுந்தவர்களை காத்தல், ஏழைகளுக்கு இறங்கி தானமளித்தல் முதலியவைகளால் ஏற்படுகிற விருத்தியா நல்ல ஒழுக்கங்களை கொண்டே வர்த்தமானக எப்பொழுதும் நடக்கின்றவனாகி, அமாத்திய பிரபுத்திஹி மந்திரிகள் முதலான பிரகிருதிஹி ஜனங்கள் சர்வாகாச்ச எல்லோரையும் அனுரஞ்சய நீ மகிழ்விக்க கடவாய். பிறரால் காண முடியாத அகத்துறுப்புகளாகிற தன்னழி இரக்கம் முதலிய குணங்களால் உண்டாகிறதும், அதற்கேற்ற வண்ணமே புறத்துறுப்புகளாகிற நல்ல ஒழுக்கங்களை கொண்டு எப்பொழுதும் நடக்கின்றவனாகி, மந்திரிகள் முதலான ஜனங்கள் எல்லோரையும் நீ மகிழ்விக்க கடவாய். கோஷ்டாகாராயுதாகாரைः கிருத்வா சந்நிச்சயான் பகூன் துஷ்டானுரக்த பிரகிருதிர் யப்பாலயதே மேதினீம் தஸ்யேனந்தந்தி மித்ராணி லப்த்வாமிருதமேவாப்மராः தஸ்மாத்வமாபி சாத்மானம் நியம்யைவம் சமாச்சர.
கோஷ்டாகாராயுதாகாரைஹி கஜானாக்கள் ஆயுதசாலிகளால் பகோன் பலவித சந்நிச்சயான் தன தானியங்கள் இவைகளை கிருத்வா சம்பாதித்தும் துஷ்டானுரக்த பிரகிருதி ஜனங்கள் மகிழ்ந்து அபிமானம் வைக்க பெற்றவனாயும் மேதினீம் பூமியை எவனொருவன் பாலயத்தி பரிபாலனம் செய்கின்றானோ தஸ்யே அவனது மித்ராணி க்ஷேமத்தில் கருத்துள்ள இதர மன்னர்கள் அமராகா தேவர்கள் அமிர்தம் அமிர்தத்தை லப்த்வா இவ பெற்றால் எவ்வண்ணமோ அவ்வண்ணமே நந்தந்தே சந்தோஷப்படுகிறார்கள். தஸ்மாத் ஆகையால் துவம் அப்பி நீயும் ஆத்மானம் ச உனது முயற்சி எல்லாவற்றையும் ஏவம் இப்படியே நியம் ஆகும் வண்ணமாய் செய்து கொண்டே சமாச்சர நடப்பாயாக. கஜானாக்கள் ஆயுதசாலைகளால் பலவித தனதானியங்கள் இவைகளை சம்பாதித்தும் ஜனங்கள் மகிழ்ந்து அபிமானம் வைக்க பெற்றவனாயும் பூமியை எவனொருவன் பரிபாலனம் செய்கின்றானோ அவனது க்ஷேமத்தில் கருத்துள்ள இதர மன்னர்கள் தேவர்கள் அமிர்தத்தை பெற்றால் எவ்வண்ணமோ அவ்வண்ணமே சந்தோஷப்படுகிறார்கள். ஆகையால் நீயும் உனது முயற்சி எல்லாவற்றையும் இப்படியே ஆகும் வண்ணமாய் செய்து கொண்டு நடப்பாயாக. தச்ருத்வா சுஹ்ருதஸ்தஸ்ய ராமஸ்ய பிரியகாரிணः त्वयित शीघ्रमभ्येत्य कौसल्यायै न्यवेदयन्. தத் அதை ஸ்ருத்வா கேட்டுக்கொண்டிருந்தவர்களும் தஸ்யே அந்த ராமஸ்ய ஸ்ரீராமரதே சுஹ்ருதக ஆப்தர்களுமான பிரியக்காரிணக அன்பர்கள் சீக்கிரம் தக்ஷணமே துவரிதாக விரைந்து ஓடுகிறவளாகியே கௌசல்யா தேவியாரிடம் அபியேத்திய போய் சேர்ந்து நிவேதையன் சமாச்சாரத்தை தெரிவித்தார்கள். அதை கேட்டுக்கொண்டிருந்தவர்களும் அந்த ஸ்ரீராமரது ஆப்தர்களுமான அன்பர்கள் தக்ஷணமே விரைந்து ஓடுகிறவர்களாகி கௌசல்யா தேவியாரிடம் போய் சேர்ந்து சமாச்சாரத்தை தெரிவித்தார்கள். சாஹிரண்யம் ச காஷ்சைவ ரத்னானி விவிதானி ச व्याधिदेश प्रियाक्येभ्यः कौसल्या प्रमदोत्तमा ஸ்ரீரத்னமாகிய சா அந்த கௌசல்யா தேவியார் பிரியாக்கியபியக சந்தோஷ சமாச்சாரத்தை கொண்டு வந்து சொன்னவர்களுக்கு ஏவ தக்ஷணமே விவிதானி பற்பல ரத்னானி ச ரத்னங்களையும் காஹா ச வைரங்களையும் ஹிரண்யம் ச பொன்னையும் வியாதி தேச பரிசாய் அளித்தனள். ஸ்ரீரத்னமாகிய அந்த கௌசல்யா தேவியார் சந்தோஷ சமாச்சாரத்தை கொண்டு வந்து சொன்னவர்களுக்கே தக்ஷணமே பற்பல ரத்னங்களையும் வைரங்களையும் பொன்னையும் பரிசாய் அளித்தனள். அதாபிவாத்யே ராஜானம் ரத்தமாருஹ்ய ராகவஹ யயௌ ஸ்வம் த்யுதிமத்வேஷ்ம ஜனௌகை பிரதிபூஜிதஹ. ஜனௌகை ஜனசமூகங்களால் பிரதிபூஜிதக அடிபணிந்து தொழப்பட்டவராகிய ராகவக ஸ்ரீராகவர் ராஜானம் சக்கரவர்த்தியாரை அபிவாத்திய அடிபணிந்து வணங்கி அத்த பின்னர் ஸ்வம் தனது த்யுதிமத் அழகாயுள்ள வேஷ்ம திருமாளிகைக்கு ரதத்தின் மீது ஆருஹ்ய ஏறிக்கொண்டு யயோ எழுந்தருளினார். ஜனசமூகங்களால் அடிபணிந்து தொழப்பட்டவராகிய ஸ்ரீராகவர் சக்கரவர்த்தியாரை அடிபணிந்து வணங்கி பின்னர் தனது அழகாயுள்ள திருமாளிகைக்கு ரதத்தின் மீது ஏறிக்கொண்டு எழுந்தருளினார். தேஜாபி பௌரான் நிருபதேர்வச்சஸ்தச்ருத்வா ததா லாபமிவேஷ்டமாஷு நரேந்திர மாமந்திரிய கிருஹாணி கத்வா தேவான் சமானர்ச்சுரபிப்ரஹ்ருஷ்டாஹ. நிருபதேஹ சக்கரவர்த்தியாரின் தத் அந்த வச்சக ஆக்ஞையை ஸ்ருத்வா கேட்டுக்கொண்டிருந்த தே அந்த பௌராஹாபி பட்டணத்து ஜனங்கள் எல்லாரும் இஷ்டம் பிறர் மனோபாவத்தை லாபம் உள்ளபடி அறியும் ஞானவானை இவ போலிருக்கும் நரேந்திரம் சக்கரவர்த்தியாரிடம் ஆமந்திரிய விடைபெற்று கொண்டு ததா அப்பொழுது ஆசூச்ச தக்ஷணமே கிருஹாணி வீடுகளுக்கு கத்வா போய்
அபிப்ரஹ்ருஷ்டாக உள்ளங்கள் பூரித்தவர்களை தேவான் குலதெய்வங்களே சமானர்ச்சுகோ சிரத்தையுடன் பூஜித்தார்கள். சக்கரவர்த்தியாரின் அந்த ஆக்ஞையை கேட்டுக்கொண்டிருந்த அந்த பட்டணத்து ஜனங்கள் எல்லாரும் பிறர் மனோபாவத்தை உள்ளபடி அறியும் ஞானவானை போலிருக்கும் சக்கரவர்த்தியாரிடம் விடைபெற்று கொண்டு அப்பொழுது தக்ஷணமே வீடுகளுக்கு போய் உள்ளங்கள் பூரித்தவர்களாய் குலதெய்வங்களை சிரத்தையுடன் பூஜித்தார்கள். இத்யார்ஷே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவ்யே அயோத்தியாகாண்டே 3யः सर्गः.